அம்மா, அந்த டாய்ல அப்படி என்ன இருக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறதுக்கு? அம்மா, அந்த வேன் போயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க உள்ள போலாம். தலை சுத்துதா? அது சுத்தத்தான் செய்யுங்கா. நான் உங்களுக்கு மருந்துல ஒரு விஷயத்த கலந்து கொடுத்திருக்கேன். மயக்கத்துல நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு தான். உனக்கு என்னதான் வேணும் ரசியா? என்னோட பொருள் நீ மறைச்சு வச்சிருக்கிய அதுதான். உண்மையை சொல்லு, என்கிட்ட உண்மையை சொல்லு. அந்த பொம்மை ஃபேக்டரியில நடந்த சதியை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. உண்மையிலேயே இந்த கேள்விக்கு எதுவுமே தெரியாதா? எங்க போச்சு அது? இங்க பாருங்க மிஸ்டர் கான், அத்தை சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆக்சுவலி அவர் சூழல கைதியா கூட இருக்கலாம்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. என்னால ஏத்துக்கவே முடியாது ரஷீத் கான் இன்னசென்ட். அல்லாமியா, what's wrong with you Mr. Khan? For அத்தை's sake, நாம இதுல இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. அத்தை மேல அட்டாக் பண்ணதுக்கும் இதுக்கும் நிச்சயமா ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்னோட இன்ட்யூஷன் படி நாம உண்மையை நெருங்கிட்டோம் தான் எனக்கு தோணுது. ஏப்புள்ள ரஷீத், பொம்மை ஃபேக்டரிக்கு நெருப்பு. ரஷீத் எதுக்காக அப்படி பண்ணணும்? அம்மா, இங்க என்ன பண்றீங்க? முதல்ல கதவை மூடு. அம்மா, கதவை மூடு. அம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? பாரு, இதுதானே அந்த ஆதாரம். இதனால தானே நீ ரசியாவோட சூழ்ச்சி வலைக்குள்ள இத்தனை வருஷமா சிக்கி தவிக்கிற. ரஷீத், இதை எரிச்சிடு, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மா, இது உங்ககிட்ட எப்படி? இதெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம், முதல்ல இதை எரிச்சிடு. அம்மா, உங்களுக்கு வர நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. இத முதல்ல எரிச்சிடுப்பா, சீக்கிரமா செய்ய, நமக்கு நேரம் இல்ல. போப்பா. அம்மா, போ. சீக்கிரமா இதை எரிச்சிடு, அதுக்கப்புறம் உன் விருப்பப்படி வாழு. சீக்கிரமா எரிச்சிடுப்பா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு.
மிஸ்டர் கான், இதுக்கு பின்னாடி எந்த சென்ஸுமே இல்ல. என்ன சென்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க? நியூஸ் பேப்பர்ல தெளிவா எழுதிருக்காங்க, வேணும்னே தான் இந்த பொம்மை ஃபேக்டரியை தீ வச்சு எரிச்சிருக்காங்கன்னு. அப்புறம் இதுல யாருக்கு லாபம்? இந்த பிரச்சனையை பண்ணவனுக்கு தான். அது மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரியை குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருக்கான். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆளோட பேரு ரஷீத் அகமது கான். ஓகே, அவர்தான் ஃபேக்டரிக்கு தீய வச்சு எரிய வச்சாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒத்துக்குவோம். ஆனா அந்த நிலத்துல ஏதாவது பண்ணிருந்தா தானே அதனால அவருக்கு யூஸ் இருக்கு. அப்புறம் இந்த ஃபேக்டரிக்கு தீய வச்சாரு, அப்புறம் அந்த எரிஞ்ச ஃபேக்டரியும் வாங்கினாரு. ஆனா அதுல எதுவுமே பண்ணல. கடந்த 17 வருஷமா அந்த லேண்ட் காலியா தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரஷித் மியான், இந்த ஆதாரத்தை தவிர என்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அது உங்களை ஜெயில் கம்பியை என்ன வைக்கும்? பொம்மை ஃபேக்டரியில வச்ச அந்த நெருப்பு, அதோட சாம்பல் கூட இந்நேரம் பறந்து போயிருக்கும். ஆனா அந்த சாம்பலுக்கு அடியில இருக்கிற கங்கு, அந்த நெருப்பு ரஷித் மியான் வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களோட சந்தோஷத்தை கருக வச்சிடும். நமக்கு இதுல தெரிஞ்சதுக்கு மேல இந்த விஷயத்துல வேற ஏதோ இருக்கு. வேற எதுவும் இல்ல, நீங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஒண்ணு இன்னசென்ட் கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல. ஒரு வழி இருக்கு, ஆனா அந்த வழி அந்த பொம்மை ஃபேக்டரியில தான் இருக்கு. மிஸ்டர் கான், நம்மளோட கேள்விக்கான பதில் அங்கதான் கிடைக்கும். கடந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோட அடையாளம் இப்பவும் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிஸ்டர் கான். நாம அங்க போய் பார்க்கலாமா? வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொம்மை ஃபேக்டரியில ஒரு தப்பு நடந்து போயிருக்கு. உனக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சேன். எந்த பொருள் ரசியாவுக்கு மட்டும் சொந்தமோ அதை இந்த ரசியா யார் கைக்கும் போக விட மாட்டா. நடந்த அந்த குற்றத்தை பண்ணுனது நான் தான். ஆனா அந்த பழிய ரஷித் மியான் மேல நான் போட்டுட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க ரஜியா? நீங்க பயப்படாதீங்க, நான் செஞ்சேன். அந்த குற்றத்தோட அடையாளத்தை நானே எரிச்சிடுறேன். ரஷீத், நீ இன்னைக்கே அந்த பொம்மை ஃபேக்டரிக்கு போய் அந்த குடோனுக்கு நெருப்பு வைக்கிற. ஆமா, இன்னைக்கே, இப்பவே. ஒரு நிமிஷம் இருமா. இந்த மாதிரி வச்சுக்க, விளையாடு.
யாரோ இந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்திருக்காங்க. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? என்னோட கையாலேயே நான் யாரையும் கொண்டுட்டேன். யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரஷீத் மியா, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உங்களே நாங்க ஃபேக்டரிக்கு தானே நெருப்பு வைக்க சொன்னோம், கொலை பண்ண சொல்லலையே. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நம்புங்க, நான் கனவுல கூட இந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே மாட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல ஃபேக்டரிக்குள்ள யாராவது இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி விடுங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றத நான் நம்புறேன் ரஷீத் மியான். ஆனா போலீஸ் இதை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாம எப்படியாவது யாருக்கு தெரியாம மறைச்சே ஆகணும். இதை எப்படியாவது மறைச்சே ஆகணும் ரஷீத் மியான். எந்த காரணத்தினால்தான் இத்தனை வருஷமா இந்த ரஷீத் மியா எனக்கு இன்னும் அடிமையாவே இருக்காரு. என்னோட அடிமை. நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. அந்த அடிமை என்கிட்ட ஒரு பொம்மை மாதிரி ஆயிட்டாரு. அந்த பொம்மலாட்ட பொம்மையோட கயிறு இந்த ரசியாவோட கையில தான் அது இன்னும் இருக்கு. அந்த தில்ஷாத்தை விட்டுட்டு வான்னு நான் சொன்னேன். ரஷீத் மியானும் அந்த தில்ஷாத்தை விட்டுட்டாரு. நான் சொன்னேன் ஷெரீனை நிக்கா பண்ணிக்கங்கன்னு. ரஷீத் மியானும் ஷெரீனை நிக்கா பண்ணிக்கிட்டாரு. நான் சொன்னேன் ரஷீத் மியான், நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொன்னேன். அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடியே வந்துட்டாரு. பாவம் பாவம் அந்த ரஷீத் மியா. அவரை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவருக்கு உண்மை என்னன்னு முழுசாவே தெரியாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை நான் இந்த சதிக்கு வெறும் அம்மா பயன்படுத்திக்கிட்டேன். அவருக்கு தெரியாது இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். ஒவ்வொரு சூழ்ச்சிக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கூட இந்த ஃபேக்டரியில அந்த ரகசியம் புதைஞ்சு கிடக்குது. அமைதியா புதைஞ்சு கிடக்குது. ரொம்ப அமைதியா அந்த ரகசியம் புதைஞ்சு கிடக்குது. அந்த ரகசியத்தை நான் என்னைக்கும் அந்த ரகசியத்தை வெளியில வரவிடவே மாட்டேன். அந்த ரகசியம் மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். எல்லாமே முடிச்சிடும். எல்லாம் என் கையை விட்டே போயிடும். இந்த ரகசியம் இதுக்குள்ளேயேதான் புதைஞ்சே கிடக்கணும். பொம்மை ஃபேக்டரியோட ரகசியம் எப்பவும்
வெளியில வர விடவே மாட்டேன். உங்களோட அப்பா எப்படி இந்த சூழ்ச்சி வலைக்குள்ள சிக்கினாரு? அத்தையை ஏன் சுட்டாங்க? இந்த எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அப்புறம் இந்த சதி செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நில்லுங்க. எங்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ள யாரும் போக முடியாது. அட, இவர் ஒரு பில்டர். இன்ஃபேக்ட் இவர் இந்த ஊரோட மிகப்பெரிய பில்டர்ல ஒருத்தர். உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியலையா? அவர் இந்த இடத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்காரு. இவருக்கு இந்த இடம் பிடிச்சா இவரே இதை வாங்கிப்பாரு. அப்ப சரி, நீங்க எங்க முதலாளி கிட்ட பேசுங்க. உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். ஆனா நீங்க முதல்ல உங்களை உள்ள விட முடியாது. எங்கேயும் வந்துட்டாங்களா? அட, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். ஓ ரியலி? நீங்க இப்படி தான் பேசுவீங்களா? இட்ஸ் ஓகே, நாங்க கிளம்புறோம். அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் திஸ் பிளேஸ்? ஒரு எரிஞ்சு போன இடத்துக்கு இவ்ளோ செக்யூரிட்டியா? Isn't it strange? அப்ப நான் நினைச்சது சரிதான். அசாரும் உனக்கு உதவியா இருக்கிற அந்த பொண்ணும் அவ்வளவு சீக்கிரமா இந்த பிரச்சனையை விட மாட்டாங்க. அவங்க என்ன நெருங்கறதுக்குள்ள நான் இவங்களுக்கு ஒரு வலையை விரிக்க போறேன். அந்த வலையில அப்பனும் பிள்ளையை மாட்டிக்கிட்டு முழிக்க போறாங்க. தில்ஷாத், சலாம் அலைக்கும் ரஷீத். வாலைக்கும் அஸ்ஸலாம் தில்ஷாத். ரஷீத், நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணும். எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு தில்ஷாத்? இல்ல, எதுவுமே சரியில்லை. அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும். தில்ஷாத், உனக்கே நல்லா தெரியும் நான் சொல்ல விரும்பினாலும் அதை சொல்ல முடியாதுன்னு. ஏன் சொல்ல முடியாது ரஷீத்? நீங்க அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த சூழ்ச்சியோட நிழல் இப்ப என் பையன் நிலைய விழ ஆரம்பிச்சிருக்கு. என்ன அட்டாக் பண்ணவங்களுக்கும் அந்த பொம்மை ஃபேக்டரி ரகசியத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு அசார் நினைக்கிறான். ரஷீத், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அசார் என்ன நினைச்சாலும் அவன் நிச்சயமா அதை கண்டுபிடிச்சு தீருவான். அதனால அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ரஷீத். அந்த பொம்மை ஃபேக்டரியோட ரகசியம் தான் என்ன? நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு போன் பண்றேன். இல்ல ராஷித். அல்ல மேல சத்தியமா ரஷித் மியா, சில சமயத்துல உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சில பேரோட விதி ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பொம்மை ஃபேக்டரிய வாங்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. பொம்மை ஃபேக்டரியோட புரோக்கருக்கு தான் கால் பண்ணேன். அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நான் அந்த பொம்மை ஃபேக்டரி வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொல்ல சொன்னேன். And he want to make a deal. நான் விரும்பினா அவர் எனக்கு ஃபேக்டரியை விசிட் பண்ணவும் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருக்காரு. So that's great, Mr. Khan. பாத்தீங்களா என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட ரிசல்ட்?
Now you can thank me later. எங்க பாருங்க மிஸ்டர் கான், இப்ப வேலை சிம்பிள் ஆயிடுச்சு. நீங்க போய் இப்போ அந்த ஃபேக்டரியை இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அப்புறம் அதை வாங்கணும்னு அவசியம் கூட கிடையாது. இப்ப என்ன யோசிக்கிறீங்க மிஸ்டர் கான்? அந்த பொம்மை ஃபேக்டரிக்கு பின்னால ஏதாவது ரகசியம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப அதை அவங்க விக்கிறதுக்கு எதுக்காக தயாரா இருக்கணும்னு தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு எதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும்?